நம்முடைய தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனையோ பல போர்கள் நடந்துள்ளன. அதில் பல போர்கள் அறவழியிலும் பல போர்கள் மிகவும் கொடூரமான முறையிலும் நடந்துள்ளன. தமிழக வரலாற்றில் எத்தனையோ பல போர்கள் நடந்திருந்தாலும் தமிழகத்தில் ஒரு வினோதமான போரும் நடந்திருக்கின்றன. அந்த போர் மூக்கர் போர். எதிரி நாட்டு வீரர்கள் நம் நாட்டுக்குள் நுழைந்து இங்கு இருந்த மக்களின் மூக்கை மட்டும் மறுத்து சென்றார்கள். இதனால் இந்த போருக்கு மூக்கரு போர் என்றுமே ஒரு பெயர் வந்தது. இந்த மூக்கரு போர் எந்த காலகட்டத்தில் நடந்தது, அந்த போரில் யார் வெற்றியடைந்தார்கள், இந்த போரை யார் துவங்கி வைத்தார்கள் என்பதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிபி 17ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் மதுரையின் நாயக்கராக இருந்தவர் திருமலை நாயக்கர். இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இவருக்கு பல எதிரிகள் இருந்தாங்க. ஒருபுறம் ராமநாதபுர சேதுபதிகள், மறுபுறம் விஜயநகர அரசர்கள், மறுபுறம் மைசூர் மன்னர்கள். இப்படி அன்றைய காலகட்டத்தில் மதுரையை சுற்றி மிக பெரும் எதிரிகளும் சூழ்ந்திருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கருக்கு அதிகம் குடைச்சல் கொடுத்தது யாருன்னா அது மைசூர் அரசர்கள். தலைக்கோட்டை போருக்கு பிறகு மைசூர் அரசு தனி ஒரு அரசாக மாறியது. மைசூர் அரசிற்கும் நாயக்கர் அரசிற்கும் இடையே தொடர்ந்து பல மோதல்களும் நடந்து வந்தன. இந்த சமயத்தில் கிபி 1633ஆம் ஆண்டு மைசூரின் அரசனாக இருந்த சாமராஜ உடையார் ஹரிசூரநந்தி ராஜா என்கின்ற தளபதியின் கீழ் ஒரு மிக பெரும் படையை தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. தமிழ்நாடு நுழைந்த அந்த ஒரு மைசூர் படை வடமேற்கில் உள்ள நகரங்களை கைப்பற்றிக் கொண்டு திண்டுக்கல் வரை முன்னேறியது. அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கரின் தளபதியாக இருந்தவர் யாருன்னா தளவாய் ராமப்பயர். இந்த ராமப்பயனை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். மறவர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையே நடந்த போர்ல இவர் முக்கிய பங்காற்றிருப்பாரு. மைசூர் படை வீரர்களை வீழ்த்துவதற்காக ராமப்பயன் தலைமையில மதுரை படை வீரர்களை திருமலை நாயக்கர் அனுப்புறாரு. மதுரை படை திண்டுக்கல்லை நோக்கி சென்றது. திண்டுக்கல்ல மைசூர் படை வீரர்கள் மிக பெரும் முகாம் அமைத்து தங்கியிருந்தாங்க. அந்த முகாமை மதுரை படை வீரர்கள் சுற்றி வளைத்தாங்க. அந்த சமயத்தில் திண்டுக்கல் பாளையக்காரரான அரங்கண்ண நாயக்கர் ராமப்பயருக்கு படை உதவி கொடுத்து உதவி பண்ணாரு. மதுரை படைக்கும் மைசூர் படைக்கும் இடையே திண்டுக்கல்லில் மிக பெரும் போர் நடக்கின்றன. மதுரை படை வீரர்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் மைசூர் படை வீரர்கள் போரில் தோற்று பின்வாங்கி மீண்டும் மைசூர் கோட்டைக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்கின்றார்கள். அந்த சமயத்தில் ராமப்பயன் மைசூர் வரை சென்று மைசூர் கோட்டையுமே முற்றுகையிடுறாரு. இந்த முற்றுகை என்பதும் சில ஆண்டுகள் நீடித்தது. இந்த சமயத்தில் ராமப்பயனை வீழ்த்துவதற்காக மதுரையிலே பல சூழ்ச்சிகள் நடந்தன. திருமலை நாயக்கரிடம் சென்று ராமப்பயன் மைசூர் கோட்டையை கைப்பற்றிய பிறகு அவர் மதுரையின் மீது படையெடுத்து உங்களை வீழ்த்திவிட்டு மதுரையை கைப்பற்ற போகிறார் என ராமப்பயனை பற்றி திருமலை நாயக்கரிடம் கோல் சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்வதற்காக திருமலை நாயக்கர் சில வீரர்களை அனுப்பி ராமப்பயனை போர்க்களத்தில் இருந்து அழைத்து வாருங்கள் என அனுப்பி வைக்கின்றாரு. அந்த சமயத்தில் ராமப்பயன் மைசூர் கோட்டையை கைப்பற்றி வெற்றியிடும் நிலைமையில் இருந்தாரு. இதனால என்னால இங்கிருந்து வர முடியாது என்று மறுத்து விடுகின்றார். இருந்தாலுமே திருமலை நாயக்கரினுடைய வீரர்கள் ராமப்பயனை வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்க. இதனால் கோபம் அடைந்த ராமப்பயன் அந்த வீரர்களின் கைகளை வெட்டி அவங்கள மதுரைக்கு அனுப்பி வச்சிடறாரு. கைகளை இழந்த நிலையில மதுரைக்கு வந்த அந்த வீரர்கள் திருமலை நாயக்கரிடம் நடந்ததை சொல்லி முறையிடுறாங்க. மறுபுறத்துல ராமப்பயன் இனிமேலும் தாமதித்தால் இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாது என சொல்லி மைசூர் கோட்டையின் மீது தாக்குதலை நடத்தி போர்க்களத்தில் வெற்றியடைந்து மிக பெரும் வெற்றியுடன் ராமப்பயன் மீண்டும் மதுரை திரும்புகின்றார். மதுரை திரும்பிய பிறகு ராமப்பயன் திருமலை நாயக்கரிடம் நடந்த அனைத்திற்குமே விளக்கம் கொடுக்கின்றார். இதன் பிறகு திருமலை நாயக்கர் ராமப்பயனை மன்னித்து மீண்டும் தன்னுடைய படை தளபதியாகவே ஏற்றுக்கொள்கின்றார். நடந்த இந்த போரில் மதுரை படைக்கு உதவி செய்த திண்டுக்கல் நாயக்கரான அரங்கண்ண நாயக்கரினுடைய ஒட்டுமொத்த கப்பத்தையுமே அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் தள்ளுபடி செய்தார். இந்த போர் என்பது கிபி 1633ஆம் ஆண்டு நடந்தது. நடந்த இந்த போர்ல மைசூர் படைக்கு மிக பெரும் தோல்வி ஏற்பட்டது. இதனால இந்த தோல்விக்கு எப்படியாச்சும் பழிவாங்கணும் அப்படின்னுட்டு மைசூர் அரசர்கள் நினைத்துக் கொண்டே இருந்தாங்க. காலம் உருண்டோடுகின்றது. திருமலை நாயக்கரினுடைய முக்கியமான படைத்தளபதியான ராமப்பயன் இறந்து விடுகின்றார். திருமலை நாயக்கர் வயது மூப்பின் காரணமாக படுக்கையில படுத்துறாரு. இந்த சமயத்துல மைசூர் அரசு 1633ஆம் ஆண்டு நடந்த போரில் ஏற்பட்ட தோல்விக்கு பழிவாங்கும் விதமாக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மைசூர் படை வீரர்கள் அனுப்பி வச்சாங்க. அந்த சமயத்துல மைசூர் படை வீரர்களுக்கு ஒரு கட்டளை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, நீங்க போற வழியில யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுடைய மூக்குகளை அறுத்து கோணிப்பையில கட்டி நீங்க மைசூர் கோட்டைக்கு அனுப்பி வைங்க. யாரு எவ்வளவு மூக்கு இருக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி சன்மானம் வழங்கப்படும் என அந்த வீரர்களுக்கு சில அறிவிப்புகளையுமே கொடுத்திருந்தாங்க. இதனால தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த மைசூர் படை வீரர்கள் பொதுமக்கள் வீரர்கள் என யாரையுமே பார்க்காம அவங்களுடைய மூக்கை அறுத்து அதை கோணிப்பையில கட்டி மைசூர் கோட்டைக்கு அனுப்பி வச்சாங்க.
இந்த மூக்கரு போரை பற்றி 1679ஆம் ஆண்டைச் சேர்ந்த ஜெயின் ஜார்ஜ் கோட்டை தீர்மானம் ஒன்றின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுல எதிரிகளை கொல்லாமல் அவர்களுடைய மூக்கையும் உதட்டையும் மறுப்பது மைசூர் வீரர்களின் வழக்கம். அதற்காக அவர்கள் ஒரு இரும்பு கருவி வைத்திருந்தார்கள். அதை கொண்டு திறமையாக மூக்கையும் உதட்டையும் அவர்கள் அறுத்து விடுவார்கள். மூக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மைசூர் அரசர் அவர்களுக்கு பரிசளிக்கின்றார். இப்படி செய்வதால் அந்த வீரர்கள் உடனடியாக இறக்காமல் நொந்து சில நாட்களில் இறந்து போயிடுறாங்க என்று இந்த தீர்மானத்திலேயுமே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களின் மூக்கையும் உதட்டையும் அறுக்கும் எண்ணத்துடன் மைசூரு வீரர்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்றார்கள். அவர்களுடைய இலக்கு என்பது மதுரையாக இருந்தது. அந்த சமயத்துல திருமலை நாயக்கர் மிகவும் பலவீனமாக இருந்தார். அவரால் நிலைமையை சமாளிக்க முடியல. இதன் காரணமாக அவர் மனைவியை அழைத்து அவர் மனைவி மூலமாக ராமநாதபுர சேதுபதி மன்னரிடம் படை உதவி கேட்டு கடிதம் ஒன்று எழுதுகின்றார். தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இந்த ஆபத்தை உணர்ந்து சேதுபதி மன்னருமே உடனடியாக 25,000 மறவர் படை வீரர்களை திருமலை நாயக்கருக்கு ஆதரவாக போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கின்றாரு. இது மட்டும் இல்லாம சேதுபதி மன்னருமே போர்க்களம் வந்தாரு. மறுபுறத்துல திருமலை பின்னத்தேவரிடமும் திருமலை நாயக்கர் உதவி கேட்கின்றார். திருமலை பின்னத்தேவர் மதுரையை சுற்றி இருந்த கள்ளர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிக பெரும் கள்ளர் படையையும் அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கின்றார். தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த மைசூர் படை வீரர்களை அழிப்பதற்காக இங்கிருந்த மறவர் படை வீரர்களும் கள்ளர் படை வீரர்களும் நாயக்கர் மன்னருக்கு உதவி பண்ணாங்க. இதன் பிறகு ஒட்டுமொத்த படையும் ஒன்றாக சேர்ந்து திண்டுக்கல்லில் முகாமிட்டிருந்த மைசூர் படை வீரர்களை தாக்கி அளிக்கின்றாங்க. அந்த போர்க்காலத்துல மைசூர் படை வீரர்களால் ஈடு கொடுக்க முடியாம அவங்க மீண்டும் தோற்று பின்வாங்குறாங்க. நடந்த அந்த போர்ல இரண்டு பக்கமும் மிக பெரும் இழப்புகள் ஏற்பட்டன. இருந்தாலுமே அந்த போர்ல மதுரையின் கூட்டுப்படை மிக பெரும் வெற்றியடைந்தது. மைசூர் படை போர்க்களத்துல தோற்று பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு போரில் வெற்றியடைந்த கையுடன் ரகுநாத சேதுபதியும் திருமலை பின்னத்தேவரும் மதுரை நோக்கி வந்தாங்க. திருமலை நாயக்கரினுடைய தம்பியான குமாரமுத்துவும் திண்டுக்கல் நாயக்கராக இருந்த அரங்கன நாயக்கரும் மைசூர் படையை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்காக அவங்க மைசூர் நோக்கி சென்றாங்க. மைசூர் நோக்கி சென்ற மதுரை படை தமிழ்நாட்டு வீரர்களின் மூக்கை அறுத்ததற்கு பழிவாங்கும் விதமாக மைசூரில் இருந்த மக்களினுடைய மூக்கையும் மறுத்தாங்க. இது மட்டும் இல்லாம மைசூர் மன்னரை சிறைபிடித்து அவனுடைய மூக்கையும் மறுத்ததாகவும் சில கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் சரியான ஆதாரங்கள் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. நடந்த அந்த போரில் திருமலை நாயக்கருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவி செய்த ரகுநாத சேதுபதிக்கு திருமலை நாயக்கர் மிக பெரும் பரிசுகளையும் நிறைய பட்டங்களையுமே கொடுத்தாரு. ரகுநாத சேதுபதிக்கு திருமலை சேதுபதி, ராணிசோல் காத்தார் போன்ற பல பட்டங்களையும், நாயக்கர்களுக்கு மட்டுமே உரிமையாக இருந்த சிங்கமுக பல்லக்கையும், திருபுவனம், திருச்சுழி, பள்ளிமடம் ஆகிய ஊர்களையுமே சேதுபதிக்கு திருமலை நாயக்கர் கொடுத்தாரு. அடுத்ததாக திருமலை நாயக்கருக்கு அந்த போரில் பக்கபலமாக இருந்த திருமலை பின்னத்தேவருக்கு மூக்குப்பரி என்கின்ற ஒரு பட்ட பெயரையுமே கொடுத்தாரு. ஆனால் மைசூரில் இருந்து மிக பெரும் வெற்றியுடன் திரும்பிய திருமலை நாயக்கரினுடைய தம்பியான குமாரமுத்துவையும் திண்டுக்கல் நாயக்கரான அரங்கன நாயக்கரை வரவேற்பதற்கு திருமலை நாயக்கர் உயிருடன் இல்லை, அவர் இறந்து விட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.